புத்தியுக்தோ ஜகாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மஷு கௌஷலம். அப்படின்னா என்னென்னா, பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் இந்த வாழ்விலேயே நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்பிக்கிறான். எனவே எல்லா செயல்களிலும் சிறந்ததனான யோகத்திற்காக பாடுபடுவாயாக. யோகம்னா என்னன்னா, யோகம் என்றால் எப்போதும் தொந்தரவு கொடுக்கும் புலன்களை கட்டுப்படுத்தி மனதை முழுமுதற் கடவுளிடம் நிலைநிறுத்துவதாகும். நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே ஜீவாத்மாக்கள் தங்களது நல்ல தீய செயல்களின் பலவித வினைகளை சேர்த்து வைத்து கொண்டுள்ளனர். இதனால் தமது ஸ்வரூப நிலை என்ன என்பது தெரியாமல் தவிக்கின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்து பிறவிதோறும் சங்கிலி தொடர் போன்று பாதித்து கொண்டுள்ள செயல் மற்றும் வினைகளிலிருந்து விடுபட்டு முக்தி பெறுமாறு அறிவுறுத்தக்கூடிய பகவத்கீதையினால் ஒருவனது அறியாமையை அகற்றிவிட முடியும். எனவே செயல்களின் விளைவுகளை தூய்மைப்படுத்தும் வழிமுறையான கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறார். அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, மனிதரான நமக்கு பகவான் சொன்னது என்னன்னா, நீங்கள் பக்தி தொண்டில் முதல்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. உங்களோட நல்ல செயல் இல்லை தீய செயல் விளைவுகளிலிருந்து அது என்ன செய்யும், உங்களை தப்பிக்கக்கூடும். கர்ம வினைகளிலிருந்து அது என்ன செய்யும், உங்களை மீட்டு விடும். அதனால் ஒவ்வொருத்தரும் முதல்ல பக்தியில் ஈடுபடுங்க. எடுத்த உடனே ஞான மார்க்கம் யாருக்குமே கிடைக்காது. பக்தியின் மூலியமாக தான் ஞான வாசலை அடைய முடியும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி கொள்வதன் மூலம் அவன் தீய செயல்களிலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து, கிடைக்கக்கூடிய தீய விளைவுகளிலிருந்து அவன் விடுபடுகிறான். நன்றி.